Good afternoon, vanakkam. How are you all? Thank you. எப்பவுமே நீங்க ஆன் த ரன்ல இருக்கீங்க. I keep asking Satish also press பாவம் எவ்வளோ ரவுண்ட்ஸ்ல இருக்காங்கன்ட்டு. Welcome to PVR Satyam Cinemas. Satya as a friend, I thought I'll host this event. So let's celebrate the success of Odo Mudiyadu, Ulivu Mudiyadu. Satya and Gomati, can you please come on stage? And the cast and crew, let's begin the celebrations. Satya, one or two words from you. The mic தர நீங்களே அப்படியே எல்லாரும் யார் யார் பேசுறாங்க பேசுங்க. ஹலோ, ஹாய். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக் ஓட முடியாத ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து இன்னை வரைக்கும் தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்க. மீனா மேம் ஆல்சோ தேங்க்ஸ் மேம். ஸோ எங்களோட டீம் இந்த படம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்களாம் எடிட்டர்லாம் பயங்கர பிஸி. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தார். ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து இப்போ இந்த கோட்டுக்குவாலி, சபாநாயகன் அதில் பிஸி ஆகிட்டாரு. அதுக்கு இடையில ப்ரொமோஷன்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹாரிஸ் 5.1 மிக்சிங் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க. கோபி சுரா இருக்கட்டும், சுதாகரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே மூவில கொஞ்சம் பிஸி ஆகிட்டு யாருமே ப்ரொமோஷனுக்கு இல்லைன்னா கூட இந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்க போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஒன்சான் அடுத்து டேரக்டருக்கு நான் கொடுக்குறேன். அவரு தான் சொல்லுங்களா? இல்ல, ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. அதாவது ஓட முடியாது வெளிய முடியாது வந்து செகண்ட் வீக் சக்சஸ்ஃபுல்லா என்னென்ன தியேட்டர் எல்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீடைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு, அண்ட் சத்யா ப்ரோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு பிலிம், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுல வந்து எனக்கு நான் நடிச்சதுல அதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி. அந்த படத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீசஸ் எனக்கு இருந்தது. அதில் ஓட முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு. இது வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக இன்னைக்கு செகண்ட் வீக்ல வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஹிப்ஹாப் தமிழாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ ஜீவாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரமேஷ், எருமசாணி டீம், இவங்க எனக்கு நட்பே துணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அப்படிதான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகவும் வணக்கம். இந்த படம் 2வது வாரம் ஓடுறதுனால மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மற்றபடி இந்த படம் இன்னும் வெற்றி படமாக அமையறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னா ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறைய பேர்ட்ட சேர்த்துருக்கீங்க. அதோட ரிசல்ட் தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு. அதுக்காக நான் அந்த டீமுக்கே வந்து கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி ரமேஷ் அண்ணா, அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும்னு என்னோட டேலண்ட் மேலே ட்ரஸ்ட் பண்ணி என்னை ஒரு எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ தான் தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை பற்ற அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம், சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சார். டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன். நானே சந்தேகப்பட்டேன், இவனை வச்சு இவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு. உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சுக்கணும், ஒரு 5 நாள் ஷூட்டிங்கில் தெரிஞ்சினேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு. அதேமாதிரி சத்யராஜ் சார், இவர் நம்ம சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக, அவர் வச்சு எடுக்கலாம் கூட பரவாயில்ல உட்காந்துருப்பார். அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார். அதுக்கு சலிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளோ புதுமுக நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு. நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை, சினிமாவுக்குள்ளே நல்லது தான் இருக்கேன். எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது. நான் பிஸியாக என்ற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம். ஏன்னா ஓட முடியல ஒளிய முடியல, நடுவில் சினிமாலே இருக்கேன். இதுக்கு சத்யா சாரும் ஒரு காரணம், டைரக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம்ல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்தி என்னோட நண்பர், பீச்சாங்கையில் அந்த பையன் ஹீரோவை பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு 3-4 படம் அவர் ஹீரோவை பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2-3 படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு. படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அவரோட போர்ஷன் மட்டும் சீரியஸாக இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு இந்த மேடை எனக்கு ஒரு தருணமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கு. ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது, இட்ஸ் அ டீம் கேம். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான். ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து இதோ மனோவர் அண்ணன் மாதிரி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம். என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் எல்லோரும் சிரிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார், ரமேஷ் வெங்கட், ஆஷிக், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும், இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸோட எல்லாத்துக்குமே வணக்கம். நாங்கள் கடைசி